அதிசேல தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு இந்தியா மறைமுகமாக நிதியுதவி அளித்து வருவதாக அமெரிக்கா கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் ராணுவ உபகரணங்களை வாங்குவதுதான் இந்த நிதியுதவிக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்துக் கொள்ள வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். ஆனால் அதற்கு செவிசாய்க்காமல் ரஷ்யாவுடனான வணிக உறவை இந்தியா நேர்த்தியாக கடைபிடித்து வந்தது. மேலும் கச்சா எண்ணெயை தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக இம்மாதம் 1ஆம் தேதி முதல் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இது நியாயமற்ற செயல் என இந்தியா தனது கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்தது. இந்நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யா சென்றது இந்தியா ரஷ்யா பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான இந்தியாவின் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது. இதனை கடுமையாக விமர்சித்திருந்த ட்ரம்ப் தற்போது கூடுதலாக 25% வரியை விதித்து உத்தரவிட்டுள்ளார். அதன்படி இந்தியா மீது 50 விழுக்காடு எனும் கடுமையான வரியை அமெரிக்க அரசாங்கம் விதித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்த கருத்து என்னவென்றால், சமீப காலமாக ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்துமாறு அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பான விளக்கத்தை அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கிவிட்டோம். சந்தை சார்ந்து இந்திய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் முடிவுகளை எடுத்து வருகிறோம். வேறு நாடுகளும் தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குகிறது. ஆனால் இந்தியாவை இலக்காக வைத்து அமெரிக்கா கடுமையான வரிகளை விதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தனது கண்டனங்களை பதிவு செய்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் இந்த முடிவு மிகவும் தவறானது, நியாயமற்றது என்று விமர்சித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம், இந்தியா தனது நலனை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இது இந்தியா மீது தொடுக்கப்பட்டிருக்கும் பொருளாதார அடிப்படையான அச்சுறுத்தல். நமது நாட்டை அநியாயமான ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திற்குள் தள்ள அமெரிக்கா முயற்சிக்கிறது என ராகுல் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி தனது பலவீனங்களை வெளிப்படுத்தாமல் இந்திய மக்களின் நலன்களை காக்க உறுதியோடு செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.